மே மாதம் 12ஆம் தேதி ஆண்டவர் விண்ணேற்படைந்த நாள். இந்த உலகத்தில் 40 நாட்கள் உயிர்த்தெழுந்த பிறகு காட்சியளித்து விண்ணகம் சென்ற இந்த நிகழ்வை திருத்தூதர் பணி முதல் அதிகாரம் 1-11 வசனங்கள். தெயோப்பிலே அவர்களே, இயேசு தாம் தேர்ந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்படைந்தார். விண்ணேற்படையும் நாள் வரை அவர் செய்தவை கற்பித்த யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் எழுதியுள்ளேன். இயேசு துன்புற்றி இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சி பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகள் தான் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவரிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதியை நிறைவேற்ற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களும் இன்னும் சில நாட்களில் தூய ஆவியினால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ராயலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தையின் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களது உரை அல்ல. தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளுடைய வல்லமை பெற்று எருசலேம், யூதேயா, சமாரியா முழுவதிலும் உலகம் கடையெல்லை வரைக்கும் எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண் முன்பாக அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவருடைய பார்வையில் மறைத்து விட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார். அப்போது வெண்ணாடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்பு அடைந்து கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறு மீண்டும் வருவார் என்று சொன்னார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்திலே மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த உலகத்தில் காலம் நிறைவுற்ற பொழுது, கலாத்தியர் 4:4 பார்க்கிறோம், காலம் நிறைவுற்ற பொழுது கடவுள் இந்த பூமியிலே தோன்றினார் என்று பார்க்கிறோம். அவர் தோன்றி மனு உருவாக்கி இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர் மனிதனுக்காக பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்து 40 நாட்கள் இந்த பூமியில் இருந்தார். பிறகு அவர் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அவர்கள் உண்ணும் போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் 1:4 அவர்கள் உண்ணும் போது அவரிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டிருந்த தந்தை வாக்கு நிறைவேறை காத்திருங்கள். லூக்கா 24:41 பார்க்கிறோம். எதற்காக காத்திருக்க வேண்டும்? இதோ பரிசுத்த ஆவியினால் திருமுழுக்கு பெறுவதற்கு. யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், பாவமன்னிப்புக்கான திருமுழுக்கு. நீங்களும் இந்த சில நாட்களில் தூய ஆவியால் தூய ஆவியினால் திருமுழுக்கு பெறும்போது நாம் ஆண்டவரையே வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம். அதை தான் சொல்லுகிறார். நீங்கள் தூய ஆவி வரும்போது கடவுளுடைய வல்லமையை பெற்று நாம் சாட்சியாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே விண்ணகம் செல்லும் போது நமக்கு பரிசுத்த ஆவியை வாக்களித்திருக்கிறார். அவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும், பெந்தெகோஸ்து நாளுக்காக காத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இரண்டாவது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளை நாம் யோவான் 14:12 என்னில் விசுவாசம் கொள்வன் நான் செய்யும் செல், ஏன் அதற்கு மேலான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று. அது மட்டுமல்ல, மத்தேயு 5:14 நீங்கள் உலகிற்கு உப்பாக ஒளியாக இருக்கிறீர்கள். நாம் அந்த பணியை செய்ய வேண்டும். நாம் அவருடைய பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டும். உலகெங்கும் நற்செய்தி அதைதான் சொல்லுகிறார். எருசலேமிலும் சொந்த வீடு, யூதேயா பக்கத்து வீடு, சமாரியா புறவினத்தாரிடம், உலகின் கடையில் வரைக்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். என்ன சாட்சி? ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், ஆண்டவர் உயிர் தெழுந்துள்ளார் நமக்காக. அவரை சொல்லிவிட்டு அவர் மேலே சென்றது போல மீண்டும் திரும்பி வருவா. will come again. ஒரு வாக்களித்தது எப்படி 2023 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததோ அதே போல அவர் மீண்டும் மாரநாத்தா சீக்கிரம் வரப்போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பகைவனை கால்மனையாக்கும் வரை 1 Corinthians 15:25 சொல்லப்பட்டது. அவர் நமக்காக காத்திருக்கிற எதிரே 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது.
பகைவர் கால்மனையாக்கும் வரை அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். இந்நகத்தில் அவர் என்ன பண்ணுகிறார்? இதற்காக சென்றால் நமக்காக பரிந்து வீச பெரிய 75 கொலோசியர் 1:2 சொல்லப்பட்டிருக்கு. 4:3-1:2 சொல்லப்பட்டிருக்கிறார். நமக்காக பரிந்து வீசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். கருமையானவர்களே, இதுதான் நினைப்பு. ஆண்டவர் இன்றைக்கு நம்படியாக அவருடைய பிரசனத்தை வெளிப்படுத்தி உயிரோடு இருக்கிறார், நம்மோடு இருந்து செயல்படுகிறார். அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொள்வோமா? எங்கள் நல்ல தகப்பனே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, உம்முடைய மேலான இரக்கத்தையும் கருணையும் மது ஆசிரியம் மது அருளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். தொடர்ந்து ஆசீர்வதித்து என்னாலும் காத்துக்கொள்ளும். இயேசு ரட்சகருடைய நாமம் பிதாசுதன் பரிசுத்த ஆவி ஆசீர்வதிப்பாராக.